அனைவருக்கும் வணக்கம். தாவேக அரசு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 20 நாள்ல நெருங்க போகுதுங்க. இந்த 20 நாள்ல மக்களுக்கு அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதியை கூட இன்னும் மக்களுக்கு அவங்க நிறைவேற்ற கிடையாது. விஜய் அவர்கள் அளித்த வாக்குறுதியில மிக முக்கியமா பார்க்கப்பட்டது அனைத்து மகளிருக்கும் சுமார் மாதம் 2500 ரூபாய் வழங்குவோம் விஜய் அவர்கள் கூறியிருந்தார். அது எல்லார் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில குறிப்பா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்தது. ஆனா விஜய் அவர்கள் இன்னி வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த கிடையாது. இப்ப மேடைக்கு மேடை என்ன சொல்றாங்கன்னா கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டாங்க. போன ஆளும் கட்சியா இருந்த திமுக அரசு கஜானாவை சுரண்டிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது ஏன் அதை சொல்லல? அப்பயே தெரியும் இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்னாடி 7-8 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கடன் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த தாவேகா தற்குறிகளுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம எப்படியும் ஜெயிக்க போறது இல்லை. ஆனா வாக்குறுதிகளை நம்ம அள்ளி வீசுவோம், வரலாறுல இது ஒரு மிகப்பெரிய இடம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான வாக்குறுதி, மாதம் சுமார் 200 யூனிட் கரண்ட் அனைவருக்கும் இலவசம். ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குன்னா மாதம் 200 யூனிட் உங்களுக்கு இலவசம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அறிவிச்சாரு. தெளிவா இருக்கு, இந்த வீடியோவை பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, 500 யூனிட்டுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் செய்தார். முக்கியமா சொன்ன 2 வாக்குறுதியுமே மக்கள் கிட்ட இன்னைக்கு எடுபடவே கிடையாது. விஜயுடைய சுயரூபத்தை இந்த 2 வாக்குறுதிகளை வச்சு நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அவர் மக்களை ஏமாத்திருக்காரு. இந்த அடிப்படை அறிவில்லாத விஜய் ரசிகர்கள் வேணா இதுக்கு ஃபயர் விடலாம், தளபதி நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம், நாங்க ஹாப்பியா இருக்கணும் அவங்க சொல்லாமே தவிர மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை தான் வந்திருக்கு இந்த அரசாங்கம். முக்கியமா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஆட்சி வந்தாலும் சரிங்க, தமிழகத்துல விவசாய கடன் தள்ளுபடின்றது ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்க விவசாயிகளுடைய பயிர் கடனா இருக்கட்டும், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கடன்கள் எல்லாமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா 50,000 விவசாய கடன் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 50,000 தள்ளுபடி அப்படின்னு இருக்காரு. எத்தனை பேர் வெறும் 50,000 விவசாய கடனா எடுப்பாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு விவசாய கடன். இது ஒரு பயனற்ற ஒரு விஷயம். விவசாயிகள் போராடுறாங்க இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியை பார்த்து. நம்பி வாக்களித்த விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா விஜய் விபூதி அடிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கும் இந்த தாவேகாவை சேர்ந்த அனில், அதாவது அந்த 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களை வச்சு கமெண்ட் போட விடுவாங்க. உங்களுக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட முடியாதா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாதான் உங்களால இருக்க முடியுமா? ஏன் உழைக்க தெரியாதா அப்படிமானுங்க. அதாவது அடிப்படை அறிவுன்றது ஒண்ணு கூட இல்லை. விவசாயன்றது பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளுமே லாபம் தரக்கூடிய விஷயம் கிடையாது. விவசாயிகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. வெயில் அடிச்சாலும் பிரச்சனை, அதிகமா மழை பெஞ்சாலும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழிலை விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. விவசாயிகள் தன்னுடைய நிலங்களை வித்துட்டு அதை பிளாட் போட்டு விற்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விவசாய கடனை நீங்க ரத்து பண்ணிருக்கணுமா இல்லையா? ஒன்னுத்துக்கும் பயனில்லாத விவசாய கடன் தள்ளுபடியை தான் இன்னைக்கு இந்த தாவேகா அரசு பண்ணிருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா 1 லட்சம் ரூபாய் யாருன்னா விவசாய கடன் எடுத்திருந்தாங்களா அவங்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடியா? ஏன் அதை கட்ட முடியாது? அந்த மக்களால 5,000 ரூபாய் கட்ட முடியாதா? 1 லட்சம் ரூபாய் வாங்கின மக்களால 5,000 ரூபாய் கட்ட முடியாதான்னு நான் கேட்கிறேன். இது முழுக்க 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 ஏமாற்று வேலைங்க. இந்த அரசு பெண்களை மையப்படுத்தி மட்டும்தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. பெண்களை ஏமாத்தி, வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை ஏமாத்தி, குழந்தைகளை ஏமாத்தி என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. இது மட்டுமா? 6 சிலிண்டர் வருடத்திற்கு உங்களுக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரு. இப்போ காசு கட்டி வெயிட் பண்றவங்களுக்கே சிலிண்டர் வர மாட்டேங்குதுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா விஜயனுடைய ஒரு அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு. எழுதி கொடுக்கறத பேப்பர்ல படிப்பாரே தவிர விஜய் மனசுல இருந்து ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஆளே கிடையாது. அவருக்கு அது அவருடைய கேரக்டரும் கிடையாது. ஏன் தங்கச்சி இல்லையா, ஏன் அண்ணா இல்லையா, ஏன் அம்மா இல்லையா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன வாய்ச்சவடால்கள் விஜய் பேசினாரோ அது எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்டது. அடிச்சு சொல்லுவோம், அது எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்டது. விஜய்க்கு மனசுல இருந்து ஒருத்தவங்க மீது அக்கறையா 4 வார்த்தை பேசுவாருன்னா கண்டிப்பா கிடையாது. முதல்ல நீங்க விஜயை தொட்டாலே, விஜயை தொட்டு பேசினவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் அடுத்த செகண்டே டெட்டாயில் ஊத்தி கையை கழுவக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். இன்னைக்கு இந்த ரசிகர்களை வச்சு
தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த 20 நாள் ஆட்சியில வந்து என்ன மக்களுக்கு பிரயோஜனமா என்ன பண்ணீங்க? பெண்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு சொன்னீங்க, சிறப்பு படைன்னு ஒண்ணு சொன்னீங்க, எங்க இன்னும் திறக்கவே இல்லையே, நாள் தள்ளிக்கிட்டே போகுது. இந்த விஜய் ஆட்சியில தான் கோவையில 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கும் இந்த தாவேகா தொண்டர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த சிறுமியினுடைய தாயின் மீது பழிய தூக்கி போட்டானுங்க. அந்த தாய் வந்து மது போதையில இருந்தாங்க, அதனால அந்த குழந்தைய ஒழுங்கா பார்க்க முடியலன்னு. தாய் தானே மது போதையில இருந்தாங்க, சிறுமி இல்லைல்ல. சிறுமி வீட்டு வாசல்ல தானே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சிறுமிக்கு எங்கடா போச்சு பாதுகாப்பு? அதை பாதுகாப்பு கொடுக்க வக்கு இருக்கா இந்த தாவேகா அரசுக்கு? நான் கேட்கிறேன். அந்த தாய் மீது நீங்க பழிய போட்டு தப்பிக்கிறீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை வந்து விஜய் சுத்தி வச்சிருக்காருன்னு பாருங்க. முழுக்க முழுக்க ஒரு தற்குறி கூட்டம். விஜயை பார்த்து கேள்வி கேட்டா நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்ட, நீ அதிமுக கிட்ட காசு வாங்கிட்ட. விஜயை கேள்வி கேட்கக்கூடியனா தூக்கிட்டு வந்து இடுப்புல வச்சுக்கோங்க. விஜயண்ணாவை தூக்கி இடுப்புல உட்கார வச்சு வாயில வந்து பீடிங் பாட்டில விடுங்க. விஜயண்ணாக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. 2 சைடுல போட்டு வச்சு விட்டுருங்க, கண்ணு படாம இருக்கிறதுக்கு. ஒரு முதலமைச்சர் பொது வாழ்க்கையில வந்தா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்க ஏத்துக்க முடியலையா, ரிசைன் பண்றங்க. உங்களுக்கு எதுக்கு பதவி? உங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. தமிழகத்துல தொடர்ந்து மின்வெட்டு. இந்த விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மின்வெட்டு. அதுவும் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு பாத்தீங்களா, ஆடத் தெரியாத சிலுக்குக்கு இடுப்புல சுலுக்கான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது முழுக்க முழுக்க தாவேகா காரனுக்கு தான் பொருந்தும் நான் சொல்லுவேன். ஏன்னா 20 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்டே கட் ஆகல, நல்லா தான் இருந்தது. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கரண்ட் வந்து ரெகுலரா கட் ஆகுது. என்னடா அப்பான்னு விஷயம்னு பார்த்தா, திமுக ஆட்சியில எதுவுமே ஒழுங்கா பண்ணலையா? திமுக திருடர்கள் தானே, திமுக தீய சக்தி தானே, அவங்க ஆட்சியில ஏன் கரண்ட் கட் ஆகல? மக்கள் யாரும் பாதிப்படையல கரண்ட் கட் ஆகுறதுனால. ஒண்ணுமே பண்ண தெரியல. எதுக்கு எடுத்தாலும் திமுக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி திமுக அதிமுக நாம் தமிழர் பிஜேபின்னு வந்து பிட்ட போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப ஆட்சி அமைச்சிட்டீங்கல்ல பாஸ், உங்க கையில தானே பாஸ் ஆன்சர் ஷீட் இருக்கு, உட்காந்து எழுதுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பக்கத்துல இருக்கணும் தான் நோண்டுவேனா, அது என்ன கதை? அது ஒரு மின்வெட்டை வந்து சரி செய்ய முடியல. சென்னையில வந்து பெருவாரியான பகுதியில மாதாவரம், கொளத்தூர், பெரம்பூர்னு ஏகப்பட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வீட்டுக்கிட்டே கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்துல மக்கள் இறங்கியிருக்காங்க. இந்த லட்சணத்துல தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. எந்த ஒரு அடிப்படை அறிவும் கிடையாது. எங்களுக்கு ஆட்சி கொடுத்தா போதும், வெறி, பதவி வெறி, அது வந்துருச்சுன்னா போதுன்ற ஒரு மனநிலையில் நீங்க ஆட்சியில் அமர்ந்துட்டீங்க. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, இங்க வந்து இந்த கரண்ட் கட் ஆயிடுச்சு, இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருனாவது வந்து போராடினாங்கன்னா அவன் திமுக காரனும் அதிமுக காரனும் இருந்துடக்கூடாது. அவன் இருக்கவே கூடாது. உடனே அந்த போட்டோ எடுத்துருவானுங்க, பெரிய புடுங்கி விங்கு, ஐடி விங்கம். அதுல உடனே போட்டு இவன் பாத்தியா திமுக காரன், பாத்தியா அதிமுக காரன், இவன் பாத்தியா நாம் தமிழருமானுங்க. ஏண்டா மக்கள் தான்டா, மனுஷன் தான்டா. என் வீட்டுல கரண்ட் வரலன்னா ரோட்ல இருந்து போராட தான் செய்வாங்க யாரா இருந்தாலும். அவன் அதிமுகவா இருந்தா திமுகவா இருந்தா கேட்க கூடாதா? திமுக காரனா கேட்க கூடாதா? இல்ல அதிமுக காரனா வாயை திறக்க கூடாதா? இது ஒரு அரசா? இது மானங்கட்ட அரசு. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற இந்த அரசு வந்து கூடிய விரைவில் வந்து கலைக்கப்படணுங்க. நம்ம வந்து விஜய் வந்து இன்னைக்கு எதனா நல்லது செய்வாரான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல தமிழகத்துக்கு. இந்த 20 நாள்ல டெக்கால்ட்டி வேலை மட்டும் தான் பண்றாரு. கோட்டை போட்டுக்கிறாரு, போயிட்டு காலைல உட்காருவாராம். அதாவது இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து விஜய் வந்து அவரோட ஆபீஸ்ல உட்கார்றதே வந்து, அண்ணா பாவம் இல்லையா, அண்ணா சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, அண்ணா தூங்கினாரா இல்லையான்னு தெரியல. நீ பாத்தியாடா? நீ, நான் கேட்கிறேன், விஜயோட ரசிகர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அதை பாத்தீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சி கிடையாது. காலையில 9 to 5 வரைக்கும் அண்ணா ஆபீஸ்ல இருக்காருன்னா அது அவருடைய வேலை. நீ வேலைக்கு போறல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யறல, அது உன்னோட வேலை தானே, அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அது பெரிய விஷயமா? இது வந்து பொறுப்பு. தமிழக முதல்வரா விஜய் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்காரு, இதெல்லாம் அவருடைய பொறுப்பு. இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஆளாக முடியாது. கேள்விகள் கேட்கப்படும். விஜய் எதிர்த்து தொடர்ந்து கேள்விகள் வைக்கப்படும். முடிஞ்சா பாருங்க, முடியலையா பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கிருங்க. அண்ணா 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 விஜயண்ணா 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 வந்துட்டார் அண்ணா 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 பாவம் பாவம் பாவம், அண்ணா சாப்பிடல, அண்ணா தூங்கல, அண்ணா குளிக்கல, அண்ணா பிரஷ் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லினே இருங்கடா பைத்தியக்காரனுக்கு மாதிரி. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா 200 ரூபா வாங்கிட்டேன், 300 வாங்கிட்டேன், 500 வாங்கிட்டேன், அதிமுக அடி பண்ணிச்சிட்டேன், நாம் தமிழர்கள்ட்ட வந்து படுத்தே விட்டான். இவ்வளவுதான் உங்களுடைய அரசியல். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. வேளச்சேரியில 61 வயசு பாட்டியை வந்து 5 பேர் சேர்ந்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. வக்கு இருக்கா உங்களுக்கு, உங்க அண்ணனுக்கு? வேளச்சேரியில போயிட்டு இன்னைக்கு ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவேன், நான் வந்து இன்னைக்கு வந்துட்டா தமிழகத்துல வந்து விஜய் ஆட்சி அமைச்சிட்டாலே அடுத்த நாளே பாகுபலியில வர மாதிரி தலையை வெட்டுவாரு. நீங்க எங்க நொட்டுனாங்க? ஒன்னும் வெட்டவே இல்லையே. 19க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் இருக்கு, 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இருக்கு. மதுரையில ஒரு சின்ன பையன் வந்து ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்படுறான். இரட்டை கொலை வழக்குகள் 4 இல்ல, 1 கொலை 2 கொலை இல்ல, 4 இரட்டை கொலை வழக்குகள் தமிழ்நாட்டுல. அதை முதல்ல சரி செய்யுங்க. எதுவுமே தெரியாது, ஆதவர்ஜனா நீ பாத்துக்குப்பா.
நிர்மல்குமார் நீ பாத்துக்குப்பா, இவ்வளவுதான் தெரியும் உங்க தலைவருக்கு, வேற என்ன தெரியும்? இப்படியே தொடர்ந்து இந்த ஆட்சி நடந்துட்டு இருந்ததுன்னா தமிழகம் வந்து ஒரு 20 வருஷம் பின்னாடி போறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.